வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 26வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து கதிர்வீச்சுகளும் ஐயப்பன் சுவாமி மற்றும் ஐயனார் சுவாமியிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, சனியுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஐயப்பன் மற்றும் ஐயனார். இன்றைய தினம் இந்த இரு தெய்வங்களையும் வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்தின் நட்சத்திரம் ராசி. இன்றைய தினம் மிதுன ராசி. காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீடான காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகு உடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்று இரவு 7:42 வரை பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு நட்சத்திர மாற்றம் அடைந்து குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி துவிதியை திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் திதியான துவிதியை திதி மாலை 5:26 வரையும், அதற்கு அடுத்து 3ஆம் திதியான திருதியை திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடான நீர் ராசியான செவ்வாயின் வீடான விருச்சிக ராசி. விருச்சிகம் ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்திலும் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் இன்று 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து பலன் கொடுக்கிறார். இந்த பலன் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமைகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை பொறுத்து. சந்திரன் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும், மற்ற கிரகங்களும் ஒரு ராசியில் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள், கோச்சாரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை சந்திரனும் செவ்வாயும் இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்களாக இருக்கிறார்கள். ஆமாம் நண்பர்களே, சந்திரன் மிதுனம் ராசி என சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது ஆயுளை சிறப்பாக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு வருமானத்தையும் அதன் வழியில் நல்ல வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக அமைத்து தருகிறார். அன்பர்களே, ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் வேலை ரீதியாக தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகளும் வேலையில் இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே முழுமையாக விலகக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதனுடைய நற்பலனாக தொழில் வியாபாரத்தில் லாபமும் வேலை பணியில் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைத்து தருவார். ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். தனஸ்தானம் என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் மிதுன ராசியில் பயணம் செய்து உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகளை சிறப்பாக்கி தருகிறார். இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் தானாக வந்து சேரக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் நன்மையாக இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்களது தேவைகள் அனைத்தும் உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் இன்றைய தினம் நிறைவேறுவதற்கான வழிவகைகளை செய்ய இருக்கிறார் அவர்.
வேலை தொழில் என பார்க்கும் பொழுது வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நிலையும் பொருளாதார நிலை மேன்மையடையக்கூடிய நிலையும் உண்டாக இருக்கிறது. அன்பர்களே, குடும்பஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய அளவுக்கு மங்களகரமான நாளாக அமைய இருக்கிறது. மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி நட்பு வீடாகிய ரிஷப ராசியில் பயணம் செய்கிறார். சந்திரனின் பயணம் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய வகையில் அவரது பயணம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவும் பொருளாதார முன்னேற்றங்களும் வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, நட்பு வீட்டில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய இருக்கிறார். உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவதால் உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் எல்லாமே துடைத்து எறியப்பட்டு மனதில் சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி. ஆமாம் அன்பர்களே, சந்திரன் வலிமையாக இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறார். உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் வீடாகிய மிதுன ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் முதலீடுகள் செய்யவும் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் இந்த நாளில் அதற்கான மனநிலையை கொண்டு வந்து தருவார். கல்வி என்ற வகையில் ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இதுவரை உங்களது கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி கல்வி கற்பதற்கான ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தர இருக்கிறார். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் படிப்படியாக வெற்றி பெற்று இன்றைய தினம் முன்னேற்றமான நிலையை உருவாக்கி தரக்கூடிய நாளாக வந்து இனிமையாக கடந்து செல்லும். சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இன்றைய தினம் இயக்கக்கூடிய கிரகங்கள். ஆமாம் அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும் தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சூரியனும் பயணம் செய்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களை தேடி உயர் பதவிகள் ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்களே வியக்கத்தக்க அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நல்ல லாபத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இது போன்ற உங்களது நல்ல உயர்வான எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக வந்து இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்களாக இருக்கிறார்கள். சந்திரன் தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி நட்பு வீடாகிய ரிஷப ராசியாகிய சுபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை மிதுன ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அமைத்து தருகிறார். தொழில் ஸ்தானம் என்பது தொழில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஆமாம் அன்பர்களே, தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நல்ல நாள் இந்த நாள். சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய நட்பு வீட்டில் சொல்லக்கூடிய வீட்டின் அதிபதி உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தருகிறார். ஆமாம் அன்பர்களே, இது நாள் வரை ஆரோக்கிய குறைபாட்டு காரணமாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும் ரிஷபராசி என சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டில் சுக்கிரனும் பயணம் செய்கிறார்கள்.
அன்பர்களே, உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இவர்களது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் எல்லா வகையிலும் முன்னேற்றம் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைய இருக்கிறீர்கள். அன்பர்களே, ஆட்சி வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையின் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சுக்கிரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் அன்பர்களே, தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேம்பாடுகளை கொடுக்கக்கூடியது மிதுன ராசி. அந்த வகையில் லாபகரமான பலன்களை உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் மிதுனம் ராசி என சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனியுடைய அனுசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, அவர் செய்யக்கூடிய பயணம் 8ஆம் வீட்டின் பயணமாக ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் துயரங்களை கொடுக்கக்கூடிய பயணமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்றைய தினம். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஒரு நன்மையோ அல்லது தீமையோ கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் என பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை மனதில் கொண்டு அந்த காரியத்தை அந்த செயலை கவனமோடு எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதற்கு அனைத்து வகையான வழிவகைகளையும் கொடுக்க இருக்கிறார். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மிதுனம் ராசி என்பது கலஸ்திரஸ்தானம். இதில் பயணம் செய்கிறார் சந்திரன். 6ஆம் இடம் என்பது ரிஷப ராசி, பூமி ராசி. இதில் பயணம் செய்கிறார் குரு. குருவும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். கலஸ்திரஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரிடமே அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகளை ஆற்று வெள்ளம் போல் கரைபுரண்டோடக்கூடிய நேசமான நாளாக அமைத்து தருவார். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கிறது. வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது பூமி ராசியில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் உயர் அதிகாரிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையக்கூடிய அளவில் செயல்பட்டு உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களிடம் இருந்து வந்த மன கவலைகள் எல்லாத்தையும் விலக்கி பணியில் நிம்மதியுடன் செயல்பட வைக்க இருக்கிறார். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். ஆமாம் அன்பர்களே, மிதுன ராசி என சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சந்திரனும் குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் நண்பர்களே, குடும்பம் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே விலக்கி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் சனி பகவான். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இதுவரை கைகூடாமல் இருந்து வந்த சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாக்கி அடுத்து வரப்போகின்ற நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தொழில் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகளை விலக்கி உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். 5ஆம் இடம் என்பது மிதுன ராசி. அதில் செல்லக்கூடிய சந்திரன் அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கும்ப ராசியில் பிறந்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக அமைத்து தருவார். குறிப்பாக 6ஆம் இடம் தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டை 5ஆம் இடம் என்பது நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் குணத்தை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார்.
மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும், பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குருவும் இருவரும் இணைந்து உங்களை இன்றைய தினம் வலிமையாக இயக்குகிறார்கள். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. ஆமாம் அன்பர்களே, இந்த உலகத்தில் அம்மா என்று சொல்லாத உயிர் இல்லவே இல்லை. அந்த வகையில் உங்கள் வீட்டிற்கு 4ஆம் வீடாகிய மிதுன ராசி தாய் வீடாக அமைகிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் என்பது ஆயுளை சிறப்பாக்கி தரும், மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு மன யோகங்களை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் 4ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். பூமி ராசியில் செல்லக்கூடிய குரு பகவான் தொழில் வியாபாரம் ரீதியில் தரக்கூடிய நற்பலன். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களிடம் வேலை பார்த்து வரக்கூடிய வேலையாட்களின் ஒத்துழைப்பு என்பது இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மெக்கானிக்கல் சிவில் தொடர்பாக மீனம் ராசியில் பிறந்து வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு உங்கள் முயற்சி கைவிடக்கூடிய யோகமாக வேலை அமையக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.